السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله الذي وقفا والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله. قال نبينا صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாம் யாபேர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையின் காரணமாக தாருல் உலூம் சித்திகியாவுடைய பட்டமளிப்பு விழாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும், இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள், முன்னிலை வைக்கக்கூடிய உலமா பெருமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள், இந்த விழாவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மாசாவுக்கு விழாவுக்கு வந்த அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது 11:40 ஆயிடுச்சு. ஒரு சில நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில் ஒரு உயர்தரமான விழா. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கௌபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு ஒரு துவா செய்கிறாங்க. என்ன துவா செஞ்சாங்க? ரப்பனா வபாத்து ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. யா அல்லாஹ், நீ இந்த கௌபத்துல்லாவை கட்ட சொன்னா, நீ இந்த கௌபத்துல்லாவை கட்ட சொன்னா நான் என்ன செஞ்சிட்டேன்? கட்டி முடிச்சிட்டோம். கட்டி நீ ஒரு சிறந்த ஒரு நபியை அனுப்பணும். நீ என்ன செய்யணும்? நீ ஒரு சிறந்த நபியை அனுப்பு. அவங்க எப்படிப்பட்டவளா இருக்கணும்? எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வைஸக்கீஹிம். அவங்க என்ன செய்யணும்? குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், தஸ்கியாவை சொல்லி கொடுக்கணும், தஸ்கியாவை இல்முகளை கற்றுக் கொடுக்கணும். இப்ப இவ்வளவு தகுதி உள்ள ஒரு நபியை நீ அனுப்பு அப்படின்னு என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓதி முடிச்ச பிள்ளை எல்லாருக்குமே என்ன செய்யும்? அதற்கு பதிலாக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து சொல்லுவான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பாத ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யஸக்கீஹிம் வ யஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். நீங்க கேட்ட மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி நாம் என்ன செஞ்சோம்? உங்களுக்கு ஒரு நபியை உங்களிலிருந்தே ஏற்படுத்தினோம். நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா நம்மளிலிருந்தே நமக்கு தோதுவான ஒரு நபியா என்ன செஞ்சான்? ஏற்படுத்தினான். அப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படுத்திட்டு இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அதிகமான சிகிறு வைக்கக்கூடியவர் இருந்தார். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த சிகிரை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் மக்களுக்கு என்ன செஞ்சான்? ஹிதாயத்தை ஏற்படுத்தினான். மக்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஹிதாயத்தை என்ன செஞ்சான்? ஏற்படுத்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலங்கள்ல மக்கள்கள் வெண்குஷ்டம் இப்படிப்பட்ட நோய்கள் என்ன செஞ்சாங்க? பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு தோதுவா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்பேற்பட்ட கல்வியை கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செஞ்சான்? ஹிதாயத்துடைய வழிகளை தொடர்ந்து விட்டு மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அல்லாஹ். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இலக்கியவாதிகள் உள்பட இருந்த அந்த நேரத்திலே காஃபிர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய இலக்கியவாதிகளாக இருந்தாங்க. மிகப்பெரிய அரபில தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்பேற்பட்டவருக்கு மத்தியில இலக்கியத்தோடு இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃபை கொடுத்து அந்த காஃபிர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா இந்த தீனை வளர்த்தான். அப்பேற்பட்ட ஒரு நபிதான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாரிசாக வந்தவர்களால் இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் சாதாரண ஆட்கள் இல்லை.
6 வருடம் ஒரு இடத்திலே இருந்து நாம் மார்க்க கல்வியை நாம் கற்றிருக்கிறோம். உஸ்தாத்மார்களுக்கு முன்னாடி மண்டியிட்டு இறைவனிடத்திலே நம்முடைய விஷயங்களை அல்லாஹ்விடம் கேட்டு இன்று நாம் பெற்று உயர்ந்த ஆலிம்களாக இன்று நாமெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. சாதாரண பொறுப்பு இல்லைங்க. அரபியில பேசின மாணவர் அழகா சொன்னார். ஏதோ போய் இமாமத்தில் சேர்ந்துட்டோம், சுபு தொழுவிட்டோம், ஒரு 10 நிமிஷம் குரான் ஓதினோம், தூங்கிட்டோம், லோருக்கு எந்திரிச்சோம், கொஞ்ச நேரம் தொழு வச்சோம், போய் சாப்பிட்டோம், படுத்தோம், இப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அது எப்பேற்பட்ட காலம் இந்த காலம் தெரியுமா? சாதாரண காலங்களில் எங்கிட்டு திரும்பினாலும் பாவம், எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம். ஒரு காலத்துல பாவம் செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப தூரமா போகணுங்க. ஒரு சினிமா பார்க்கணும், யாருக்கும் தெரியாம நைட்ல என்ன செய்வான், ஒரு 10 மணிக்கு ஒரு ஷோ போடுவான் அப்படின்னா யாருக்கும் தெரியாம போன காலங்கள். ஆனா இன்னைக்கு பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, நம்ம பாவத்தை கூவி கூவி அழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பள்ளிகள்ல பாக்குறோம், சலாம் கொடுத்து முடிஞ்ச உடனே ஒருத்தர் ரொம்ப வேகமா எடுத்துட்டு செல்லத்தை எடுப்பார். எங்க அவ்வளவு முக்கியம். அருமை சகோதரர்களே, வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுவான். பள்ளிவாசல்ல போய் உனக்கு வேற என்ன சிந்தனை? தொழுகையில அவர் சைலண்ட்ல போட்டிருப்பாரு, அங்க லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்க தொழுகை புல்லா பாத்தீங்கன்னா தொழுகை புல்லா சிந்தனை மாறிடும். தொழுகை புல்லா என்ன செஞ்சிருது, இவருடைய சிந்தனைகள் மாறிடுது, செல்போன்ல வந்துடுது. சலாம் கொடுத்த உடனே எவ்வளவு நேரம், ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சு ஒரு துவாவை கேட்டுட்டு வெளியில வந்து அந்த செல்போனை எடுத்தால் என்ன குறி முடிஞ்சு போயிடுது, ஒன்றும் போறதில்லை. ஆனா மக்களுடைய நிலை இன்னைக்கு இவ்வளவு ஆயிடுச்சு. ஹலால் ஹராமான விஷயங்கள் எல்லாம் செல்போனின் மூலியமாக ஹராமாக இருந்தவையெல்லாம் இன்னைக்கு ஹலால் ஆயிடுச்சு. அந்நிய பெண்கள் பார்ப்பது ஹராம், அதை இன்னைக்கு செல்போன் மூலியம் பார்த்தா ஹலால் அப்படின்னு நம்ம நினைச்சிடும், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்களுடைய சிந்தனை அவ்வளவு மோசமா போயிருச்சு. அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை. அது உமர் சொல்லுவாங்கல்ல, எப்படிங்க நம்முடைய வாழ்க்கை முள்ளு வேலைக்கு மத்தியில நடந்தா தக்குவா உடையவன் எப்படி இருக்கணும், முள்ளு வேலைக்கு பக்கத்தில் நடந்தா எவ்வளவு பேணுதலாக தன்னுடைய கால்களை எடுத்து வைப்பானோ அந்த முறையில இன்னைக்கு நாம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் பாவங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் அது பாவம்டே தெரியறதில்லை. காரணம் என்ன? மனிதனுக்கு இறை எச்சம் என்பது இல்லாமல் போய்விட்ட சகோதரர்களே. அப்பேற்பட்ட இறை எச்சத்தை போதிப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஏதோ ஓதுனோம், படிச்சோம், போயிட்டோம் அப்படின்னு இல்லை. நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கான். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. இன்னைக்கு நம்ம மார்க்கத்துடைய இல்மை படித்தவர்களாக நாம் வெளியேறுகிறோம் என்றால் அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய கட்டளை நமக்கு கொடுக்குறான். நபி அழகா சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லுவான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹூன அனில் முன்கர். அது நம்ம தாங்க செய்யணும், நம்ம தான் என்ன செய்யணும். உலமாக்கள் தான் இதுக்கு முதல் தகுதியானவர்கள். நாம் எப்போ செய்யவில்லையோ கண்டிப்பான முறையிலே நாம் சமுதாயத்தை பற்றி கவலைப்படவில்லை என்றால் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியாக. இமாம் கஸாலி ஒரு இடத்துல அழகா சொல்லி காட்டுவாங்க. ஒரு டாக்டர் ஒரு விருந்துக்கு போறார். ஒரு டாக்டர் ஒரு விருந்துல போய் உட்கார்ந்து சாப்பிடுறார். சைவம் இருக்கு, அசைவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அசைவத்தை மட்டும் சாப்பிடுறாரு. எவ்வளவு சொன்னாங்களா, ஒரு துண்டு கறி எடுத்துக்கிறங்க, ஒரு முட்டை எடுத்து சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, இல்ல வேணாம், நானே சர்ஜரியுடைய ஆபரேஷன் பண்ணக்கூடிய எம்எஸ் படிச்ச டாக்டரா இருக்கேன், நான் பல பேருக்கு என்ன செய்யறேன், ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. ஏன் இதை சாப்பிட்டா எனக்கு நோய் வந்துடும், இதை சாப்பிட்டா எனக்கு நோய் வந்துடும் அப்படிங்கிற பயம் எனக்கு என்ன செய்யுது, எனக்கு இருக்கு. இதை சாப்பிட்டா எனக்கு பயம் வந்துடும், நோய் வந்துடும் பயம் இருக்கு, அதனால நான் சாப்பிடல. அருமை சகோதரரை யோசிக்கணும். சாதாரண வாழ்க்கை, கேரண்டியே இல்லாத வாழ்க்கை. உலகத்திலே கேரண்டியே இல்லைன்னா நம்ம தான். இந்த எரியக்கூடிய ஒரு சிஎஃப் பல்ப் இருக்கீங்களா, 364 கேரண்டி கொடுப்பான். ஒரு வருஷத்துக்கு கேரண்டி. எவ்வளவு கேரண்டி? ஒரு வருஷத்துக்கு கேரண்டி கொடுப்பான். அதை செய்யறவனுக்கு ஒரு நிமிஷம் கூட கேரண்டி இல்லை. மிக்சி வாங்க போறோம், கேரண்டி வாங்க போறோம், எத்தனை வருஷம் வாரண்டி, எத்தனை வருஷம் கேரண்டி கேட்போம். எத்தனை வருஷம் வாரண்டி, எத்தனை வருஷம் கேரண்டின்னு என்ன செய்வோம் கேட்பான். ஆனா எனக்கும் உங்களுக்கும் கேரண்டி இல்லை.
அப்பேற்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கான மனிதன் தவறை எவ்வளவு பக்குவப்படுத்தலாம். மாத்திரை சாப்பிடணும், டயத்துக்கு சாப்பிடணும், இது சுகரா இருக்கு எனக்கு, நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட்டேன். ஆனால் இதே மனிதன் தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையே மறந்துட்டான், மௌத்த மறந்துட்டான். அதனாலதான் அவனுக்கு உலக வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறான், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பத்தி என்ன செய்யல, கவலைப்படல. ஐனமா தக்கூன் எதிரிக்கும் ஒரு மௌத்துவல குந்து ஃபீவரி முஷையதா, அழகா சொல்லி காட்டுவான் அல்லாஹ் தாலா. நீ எங்கே இருந்தாலும் உனக்கு மௌத்து வரும், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானது, அது முடிவில்லாதது. அருமை சகோதரர்களே, அருமை மாணவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். உம்மத் இன்னைக்கு ரொம்ப கோமாவில் இருந்துகிட்டு, ஐசியூல இருந்திருக்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். எது நல்லது எது கெட்டது, இந்த செல்போன் வந்த பிறகு எது நல்லது எது கெட்டதே தெரியல, மிகப்பெரிய ஆபத்தை நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட விஷயங்களை விட்டு உம்மத்தை பாதுகாப்பு என்பது நமக்கு கடமையா இருக்கு. நமக்கு நாம் இந்த முறையிலே போக வேண்டும் என்றால் இமாம் கசாலி ஒரு 3 விஷயத்தை சொல்லுவாங்க. நம்ம கசாலி 3 விஷயத்தை சொல்லுவாங்க, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆச்சு. நமக்கு மத்தியிலே தக்குவா இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். நபி அழகா சொல்லி காட்டுவாங்கல்ல, ஹதீஸ ஜிப்ரீல் அந்த அபுதல்லாஹ் கன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். அந்த அடிப்படையில எந்த சூழ்நிலையும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ எப்ப என்ன பயந்துட்டியோ உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் லேசாக்கினேன். நம்ம எத்தக்கில்லாக இஜால்லஹு மஹ்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். இன்னைக்கு உலகத்துல மக்கள் கஷ்டப்படுறதுனா எதுக்குங்க? எப்பேற்பட்ட வியாபாரிகளா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, ரிசுக்குடைய விஸ்திரம் வேணும். காலையிலிருந்து மாலையில வரை கஷ்டம், காலையிலிருந்து என்ன செய்யறது, மாலையிலிருந்து கஷ்டப்படுறான். ஏன்? ரிசுக்குடைய அபிவிருத்தி. அல்லாஹ் சொல்றான், நீ என்னை பயந்தீண்டா உனக்கு எல்லா விதமான சலுகைகளை உனக்கு தாரேன். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே இஹ்லாஸ் என்பது என்ன செய்யணும், இருக்கணும். ஏற்கனவே சொன்னார், அரபியில பேசின மாணவர் சொன்னார், இஹ்லாஸ் இல்லை என்றால் எந்த ஒரு அமலுக்கும் எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மூணாவதாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடம் நான் கேட்க மாட்டேன் என்ற சபதத்துடன் நாம் இங்கிருந்து வெளியாய் செல்வோமேயானால் கண்டிப்பான முறையிலே அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும். மாணவர்களே, அருமை சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. இந்த வாழ்க்கையிலே வாழக்கூடிய வாழ்க்கை அற்பமானது. மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமானது. இதற்காக பாடுபட வேண்டும். மக்களை தயார்படுத்துவது என்பது நமக்கு கடமையாக இருக்கிறது. இந்த எண்ணத்தோடு நாம் சென்று அல்லாஹ்வுடைய உதவியோடு உம்மத்துக்காக சேவை செய்து நாமும் உயர்வை பெற அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.